அதற்கு உடனே மறுப்பு சொல்ல அன்பு அக்கா ஈரோடு வளர்மதி ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு வாங்க. நல்ல உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க. தாய்மொழியே, யுத்தத்தில் வாளிலிருந்து பிறப்பாய், இரத்தத்தில் தூய்மையாக இருப்பாய், முத்தத்தில் தாய்மையாக சிறப்பாய், மொத்தத்தில் முத்தமிழாய் சிரிப்பாய். உன் நடிக்கு வளர்மதியின் பிறை வணக்கம். உட்கார்ந்திருப்போர் அனைவருக்கும் என் நிறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, படைத்தவன் மட்டும் கடவுள் அல்ல, பயிரிடும் விவசாயியும் கடவுள்தான். கடவுள் சோறு போடுவாரா இல்லையா என்ற கேள்வி எல்லாம் தள்ளி வைத்து விடுங்கள். கடவுள் சோறு போடுவாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது. படைத்த கடவுளுக்கே படையில் சோறு போடுபவன் விவசாயி. அருமை அருமை. அந்த விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய இந்த பொன்னான நாளில் பிளாக் ஷிப் தொலைக்காட்சியின் வாயிலாக அனைவருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, விளைச்சலை எல்லாம் நமக்கு தந்துவிட்டு மன உளைச்சலை மட்டும் ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் விவசாயி. நிலவை காட்டி சோறூட்டியது போதுங்க, இனியாவது உழவையும் உழவனையும் பார்த்து சோறூட்டுங்கள், வாழ்க்கை மகிழ்ச்சியில் இருக்கும் என்பதற்கு உதாரணம் இந்த பொங்கல் விழா. மின்னலை விழுங்கி மின்சாரத்தை உமிழ்கின்ற பேராற்றல் பொருந்திய ராஷ்மிகா மந்தனாக்களே, ஸ்மிருதி மந்தனாக்களே, சுனிதா வில்லியம்ஸ்களே, ராமகிருஷ்ணா கல்லூரியில் வீற்றிருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர்களே, உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, விவசாயி விதைக்கிற விதைகளே, எங்கள் கண்களுக்கு அழகாக தெரிகிற தேவதைகளே, அன்பின் தாய்களே, ஐஸ்வர்யா ராய்களே, யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையங்கிற மாதிரி, யாரா அந்த பூமர் அங்கிள், யாரா அந்த பூமர் அங்கிள் பார்த்துட்டு இருந்தேன், எங்க அண்ணன் தான் அந்த பூமர் அங்கிள்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. பேச்சு வந்து புதிய உடை போடுகிறார்கள், புதிய உடை போட, உனக்கு என்னப்பா பிரச்சனை? கொலா போட்டு புதிய உடை போடக்கூடிய இளைஞர்களை மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. அது மட்டுமா தெரியுது? பண்டிகை சமயங்களில் தான் மட்டும் புத்தாடை அணிந்தால் போதாது, அனாதை ஆசிரமங்களிலும் முதியோர் இல்லங்களிலும் சாலையோரங்களில் இருக்கக்கூடிய ஆதரவற்றவர்களுக்கும் உணவு உடை பொருள் கொடுத்து அவர்கள் மகிழ்வதை பார்த்து நாம் மகிழும் போது வரும்பார்கள் ஒரு எமோஷன். என்னையா பேசுறீங்க? வீட்டுக்கு எல்லை உண்டுங்க, தெருவுக்கு எல்லை உண்டு நடுவர் அவர்களே. ஆனால் எங்கள் நட்புக்குத்தான் என்றைக்குமே எல்லை இல்லை என்று சொன்னால், நடுவர்களே, காதலும் வீரமும் தானே தமிழர்களுடைய அடையாளம். ஆமா, அங்க பாருங்க, கொம்பன். இந்த கொம்பனை அடக்க இளைஞர்கள் இருக்கிறார்கள். எங்கள் இளைஞனை அடக்க எந்த கொம்பனாலும் முடியாது என்று சல்லிக்கட்டிலே வாடி வாசலிலே அந்த துள்ளி வருகின்ற காளையை அடக்கும் பொழுது எங்க இளைஞர்களுக்கு வரும் பாருங்க ஒரு எமோஷன். அதுக்கு பேர் தான் வீரம். இந்த பையன் காளையை அடக்கிறத பார்த்தவனே அவன் ஆளுக்கு அங்க வரும் பாருங்க ஒரு எமோஷன். மாட்டை அடக்கிறதுக்கு இவன் உள்ள போனான், அவன் மனசு அடக்கிறதுக்கு ஒரு புள்ள பின்னாடியே போறாள். என்னங்க பிரச்சனை? காதலும் வீரமும் தானே தமிழர்களின் அடையாளம் ஆயிட்டு போது. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். நடுவர்களே, இதயத்தில் அன்பை பூட்டி வைத்திருப்பதல்ல பண்டிகை, இதயத்தில் அன்பை பூக்க வைப்பதுதான் பண்டிகை என்று சொன்னால் அது எமோஷன்களுடைய வெளிப்பாடுங்க. இப்போ எதிரணியில் சிரிச்ச முகத்தோட இருக்கிறார்ல எங்க அண்ணன், எங்க அண்ணனுக்கு பேர் கணேஷா, அவருக்கு என்ன பேர் தெரியுமா? புன்னகை மன்னன். சிரிச்ச முகத்தோட எமோஷனோட இருக்கார்லங்க. இது எப்போ போச்சு தெரியுமா? கல்யாணம் பண்ணி வந்து மனைவி வந்தோடனே போயிடுச்சுங்க. எப்படி இருந்தேங்க அண்ணன், இப்படி ஆகிட்ட, ரொம்ப மாசு காட்டினவன் இப்போ பீஸு போயிட்டேன்னு. எமோஷன் எங்கே கொண்டு வச்சிருக்க அண்ணே? இப்போ பாருங்க, எந்த பண்டிகை வேணா வரட்டுங்க, அண்ணன் அந்த சீரு கொண்டு வந்து அந்த பிள்ளைக்கு தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ கொடுக்கும் பொழுது ஏற்படுகின்ற எமோஷன் இருக்குது பாருங்க. 1 லட்சம் போட்டு என் வீட்டுக்காரர் எனக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தா கூட எனக்கு மகிழ்ச்சி வராதுங்க. எங்க அண்ணன் 300 ரூபாய்க்கு ஒரு காட்டன் புடவை வாங்கிட்டு வந்து அதை கட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது வரும் பாருங்க எமோஷன். அப்போ என் வீட்டுக்காரர் என்ன பார்த்து சொல்லுவாரு, சில பெண்களுக்கு புடவை கட்டினா தான் அழகா இருக்கும், நீ கட்டுறதுனால தான் அந்த புடவையே அழகா இருக்குது.
அடடே, ஆச்சரியம். ஆச்சரியக்குறி. ஏங்க அப்படியே இந்த சேலை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போவாருங்க. கோயில்ல நான் அந்த பக்கம், அவர் இந்த பக்கம் நிற்ப. அர்ச்சகர் வெளியே வந்து கேட்பார், நீ என்னம்மா நட்சத்திரம்னு என்னை பார்த்து கேட்டார். அதுக்கு என் வீட்டுக்காரர் சொல்றாரு, அவன் நட்சத்திரம் இல்லைங்க, என் வாழ்க்கையில் ஒளியேற்ற வந்த நிலாவே அவதான்னு சொல்லும் போது வரும் பாருங்க ஒரு எமோஷன். ஏங்க வீட்டுக்காரர் சொல்றது பொய்ன்னு நமக்கு தெரியும், கண்ணாடியில நாங்களும் முகத்தை பார்க்கறோம், ஆனாலும் ரசிப்போம். ஏன் தெரியுமா? அந்த பண்டிகை சமயங்களில் புடவை கட்டிட்டு போய் நிற்கும் போது பொய் சொல்றாருன்னு தான் தெரியும், ரசிப்போம். ஏன் தெரியுமா? பொய் சொல்லி நேசிப்பது தவறல்ல, பொய்யாக நேசிப்பது தான் தவறு என்று கணவன் சொல்லக்கூடிய பொய்யை கூட ரசித்து வாழ்வதில் இருக்கிறது இன்பங்க. ஐயா, பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நாகரீகத்தையும் ஒழுக்கத்தையும் அன்பையும் மத நல்லிணக்கத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதே பண்டிகை தான். அது எமோஷனுடைய வெளிப்பாடுங்க. உலகத்தில் தலை சிறந்த வலி நிவாரணி என்ன தெரியுமா? தட்டு நிறைய பிரியாணி தாங்க அந்த வலி நிவாரணின்னு சொன்னா மகிழ்ச்சிங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஏன் தெரியுமா மகிழ்ச்சியாக இருக்காங்க? பிளாக் ஷீப்பில் பட்டிமன்றம் பேசுகிறோம், என் முகமெல்லாம் வருதுங்கிற மகிழ்ச்சியில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, மனசில் எப்படி ஒரு கவலையோடு இருக்காங்க தெரியுங்களா? செமினாரு, செமஸ்டர், ப்ரெசன்டேஷனு, ரிசர்ச், அசைன்மெண்ட்டு, ப்ராக்டிக்கலு, அரியர், அட்டெம்ப்ட், டிஸ்ட்ரிக்ட்ஸுங்க மனசு அப்படியே கலங்கி இருக்கும் பொழுது பொங்கலுக்கு 4 நாள் லீவுன்னு சொல்லும் போது அம்மாவை பார்க்க போறேங்க போது வரும் பாரியா ஒரு எமோஷனு. ஏன் தெரியுமா அம்மாவை பார்க்கும்போது எமோஷன் வருது? பூமியில் தாங்கும் முன்னே வயிற்றில் தாங்கியவள் அம்மா என்று சொன்னால் உயர் ரக உணவகம் தராத மகிழ்ச்சியை பண்டிகையில் அம்மாவை பார்க்கும் பொழுது அவள் உருட்டி தருகின்ற உருண்டை சோறு தருகிறதே, அதில் ஒரு இன்பம் இருக்கிறது இல்லையா? அப்படி சேலை கட்டிக்கிட்டு பெண்கள் எல்லாம் அப்படி போவாங்கங்க. அம்மாட்ட கேட்பாங்க, என்னம்மா இது வேற மாதிரி உணர்வாக இருக்குது? இதுக்கு பேர் தாண்டி வெக்கம். பண்டிகை சமையலில் சேலை கட்டும்போது வரும், ஓ இதுக்கு பேர் தான் வெக்கமா அப்படின்னு அப்போ தான் தோணும் அந்த எமோஷன் எங்களுக்கு. இந்த சேலையில் நம்மளை பார்க்கும்போது அவனுக்கு வரும் பாருங்க ஒரு எமோஷன். எப்படி தெரியுமா வரும்? ஓர் அலையவ களையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. ஐயா, காயம் கூட ஆறும் வரைக்கும் தாங்க வலிக்கும், காதல் மட்டும்தான் சாகும் வரைக்கும் வலிக்கும் என்று சொன்னால் பண்டிகைகள் பல காதல் என்ற எமோஷனை சேர்த்து வைக்கக்கூடிய காலமே பண்டிகை என்பதை மறந்துவிடக்கூடாது. நாணயங்களை சேர்த்து வைப்பதல்ல பண்டிகை, நம் ஞாபகங்களை சேர்த்து வைப்பதுதான் பண்டிகை என்பதை உணர்ந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். பண்டிகைகள் என்றாலே அது எமோஷன்களின் தொகுப்பே என்று சொல்லி வியந்து ரசித்த ரசிக பெருமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி வாய்ப்பினை நல்கிய நல்ல நடுவர் பெருந்தகை அவர்களுக்கும் சிவநந்தினி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை பொங்கல் தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுவது உங்கள் ஈரோடு வளர்மதி. ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு அன்பு அக்கா வளர்மதி அவர்களுக்கு. ரொம்ப எமோஷ்னல் ஆயிட்டாங்க. அவங்க எமோஷனல் தான் அப்படின்னு அடுக்கடுக்க அலையாக பேசிட்டு போயிருக்கிறாங்க. பூமர் அங்கிள் கணேசனுக்கு இன்னைக்கு தூக்கமே வராது, இவ்வளவு மேக்கப் போட்டும் வயசு தெரிஞ்சிருச்சேம்மா. அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. குடும்பங்களோடு பண்டிகைகளை கொண்டாடுகிற அந்த பண்பு, அம்மா உருட்டி கொடுக்குற அந்த உருண்டை சோறு, செமஸ்டர் லீவு கிடைக்கிற போது வீட்டுக்கு போகிற அந்த சுகம், எமோஷன் தாங்க.